மௌனமாக இருக்கிறார். அவன் அடிக்கடிக்க இவர் எப்படி அப்படி இருக்கிறாருன்னா, அவர் எல்லாத்தையும் தேவனிடத்தில் ஒப்படைச்சிட்டார். நான் இதுக்கு ரியாக்ட் பண்ண போகிறது கிடையாது. தேவன் பார்த்துக்கிட்டோம். தேவன் என் பக்கமாக தான் இதை இறுதியில் எனக்கு சாதகமாக தான் முடிய செய்வார்னு தேவனண்டை ஒப்படைச்சிட்டதுனால அவருக்கு ஒரு பீஸ். இயேசுக்கு பாருங்கள், ஒரு புயலின் மத்தியில் இவருக்கு மட்டும் ஒரு சமாதானம். இங்கே நீங்கள் பார்க்குறீங்கன்னா எல்லாருக்கும் பதட்டம், இயேசுக்கு மட்டும் சமாதானம். அவன் பிரதான ஆசாரியர் கூட்டம்லாம் இயேசு குற்றஞ்சாட்டுறதுல இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு என்னன்னா, இந்த குற்றஞ்சாட்டு வேலைக்கு ஆகலைன்னா இதாவது வேலைக்கு ஆகட்டும். ஆனால் இப்படி செஞ்சுட்டாரு இப்படியே இருக்கிறானுங்க. பிலாத்துக்கும் பதட்டம். அவர் மனைவியே சொல்லி அனுப்புது, இந்த ஆளோட ஒன்று வச்சுக்காதீங்க, எனக்கு ஒரு சொப்பனத்தில் பார்த்துட்டேன் இந்த ஆளை. இயேசு தான் அங்கே அமைதியாக இருக்கிறார், கூலாக இருக்கிறார். உலகமே அப்படியே இடிஞ்சு விழுற மாதிரி அவருக்கு சுற்றில புயல் வர்ற மாதிரி அவருக்கு சொல்லிக்கோ, பரவாயில்ல, கடைசியில் நான் தான் ஜெயிக்க போகிறேன், பரவாயில்ல சொல்லிக்கோ, செஞ்சுக்கோ. கிறிஸ்தவர்களும் இப்படி வாழலாம். இப்படி புயலின் மத்தியில் ஒரு சமாதானம் இருக்கும்போது தான் நாம் அந்த புயலின் மத்தியிலே மற்றவர்களுக்கு சேவை செய்யலாம். புயலின் மத்தியிலே நாம் மற்றவர்களுக்காக செலவிடப்படலாம். இயேசு பாருங்க, இந்த புயலின் மத்தியில், இந்த நெருக்கடியின் மத்தியில் அவருக்கு ஒரு சமாதானம் இருக்கிறதுனால உலகத்துக்காக தம்முடைய ஜீவனே ஒப்பு கொடுக்குறாரு. அங்கே அவ்வளோ பெரிய ஒரு சேவையை செய்கிறார் உலகத்துக்காக. நெருக்கடியின் மத்தியில், எப்போ நெருக்கடியின் மத்தியிலங்க, இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மேன்மை. நெருக்கடியின் மத்தியில் நீங்கள் 4 பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கலாம். நெருக்கடியின் மத்தியில் மற்றவர்களுக்காக நீங்கள் சேவை செய்யலாங்க. எப்போ உங்களுக்கு இவர மாதிரி ஒரு பீஸ் இருக்கும்னா, ஒரு சமாதானம் இருக்க முடியுமா? என்ன நினைக்கிறீங்க? இருக்க முடியுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா தாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கைனா எந்த பிரச்சனையும் இல்லாதப்போ போய் நான் சேவை செய்கிறேன்னு கிடையாது. சிலருக்கு அந்த அப்ரோச் தான் இருக்குது பாருங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, கடவுள்கிட்ட சொல்கிறாங்க, ஆண்டவரே நீர் இதை சரி செஞ்சிடும், இதை சரி செஞ்சிடும், இதெல்லாம் சரி செஞ்சிட்டீர்னா நான் இதை செய்கிறேன், பொருத்தனை செய்கிறேன் அப்படின்னு. சரி, பொருத்தனை செஞ்சுக்கோங்க, பொருத்தனையை காப்பாற்றிக்கோங்க, நல்லது. ஆனால் அது கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு நினச்சிடாதீங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை இதுங்க, புயலின் மத்தியில் சமாதானமாக இருக்கலாங்க, சொல்லப்போனால் சந்தோஷமாகவே இருக்கலாம். அதன் மத்தியில் நீங்கள் அப்படியே மற்றவளுக்காக செலவிடப்படலாம். மற்றவளை நினச்சி பார்த்து அவளுக்கு ஊழியம் செய்யலாம், அவளை கட்டி எழுப்பலாம், அவளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கலாம். இதுதான் மென்மையான அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்படி நாம் வாழணுன்றதுக்காக தான் இயேசு அங்கே அமைதியாக இருந்தார்.